வணக்கங்க. நல்லா வளர்த்துவாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க, நல்லா வளர்த்துவாங்க. பெண்ணுங்க. பெண்ணை வளர்த்துறீங்க. உங்களுக்கு ஒரு பெண்ணு, ஒரு பையன் இருப்பாங்க. நல்லா அந்த பெண்ணை வளர்த்துறீங்க. என்ன வளர்த்துறீங்கன்னா, நீங்க சம்பாதிக்கிற காசு, அந்த பொண்ணை பீஸு கட்டிக்கிற பழசு, அந்த பொண்ணு பிரசவத்திலிருந்து பிறக்கறதுலேருந்து பூரா லஞ்ச காசு. லஞ்ச காசு, மோசமான வருமானங்கள், இந்த மாரி காசெல்லாம் சேர்த்தி அந்த மாரிலாம் ஆகும்போது, என்ன நடக்குன்னு சொல்ல வரேன். நல்லா படிக்க வைக்கிறீங்க, கௌரவமாக படிக்க வைக்கிறீங்க, பெரிய மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, 100 பவுன் நகை போடுறீங்க, அத்தனையும் உழைப்பில்லாத காசு. குறுக்கு வழியில் வந்த காசு. என்னங்க? குறுக்கு வழியில் வந்த காசு. அந்த காசில் எல்லாமே பண்ணுறீங்க. எல்லாமே பண்ணி சிறப்பாக கார் வாங்கி கொடுக்குறீங்க மாப்பிள்ளைக்கு, எல்லாம் பண்ணுறீங்க. நல்லா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, ஒரு 6 மந்த்தில் டைவர்ஸ். ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு வந்துடுறான் பிழைக்காம. என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளை நல்ல பையன், பிள்ளை நல்ல அழகான பையன், போகிற இடத்துலையும் நல்லா கட்டி கொடுத்துருக்குறோம். ஏன்? என்ன காரணம்? என்ன குறைச்சல்? செல்வங்கள் இருக்குது, பணங்கள் இருக்குது. ஏன்? விதி. நீங்கள் பண்ண தவறுகள், நீங்கள் பண்ண குறுக்கு வழியில் சம்பாதிச்சது. இந்த மாதிரியெல்லாம் சம்பாதிச்சா நம்ம சந்ததிகள் நல்லா இருக்காதுங்க சார். சந்ததிகள் நல்லா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மன உளைச்சல் வந்துடும். சாக வரையில் மன உளைச்சல் வந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு வியாதி வந்துடும். இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டியது வருங்க, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுல. சரிங்களா? நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சிலதெல்லாம் அப்படியே எடுத்து கொடுக்குறேங்க. கண் முன்னாடியெல்லாம் பார்க்குறமல்லங்க. எனக்கு 72 வயசு ஆயிடுச்சுங்க. பார்க்குறமல்ல இறைவன். நான் முருக பக்தனுங்க, இறைவனை வழிபடுறேன். தண்ணி போட்டிருக்கேன், குளிச்சுட்டு நீ இறைவனை வழிபடுவேன். வாக்கிங் போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கொஞ்சம் பார்த்து நடக்கணுங்க. நம்ம ரத்தத்தில் ஏதாவது பண்ணோம்னா ஓஞ்சு போன காலத்தில் நம்ம அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது வருங்க. அனுபவிக்க வேண்டிய வரும்போது நம்ம உடம்பு தாங்காதுங்க. கடவுளை கொடுக்குற தண்டனையை நம்ம உடம்பு தாங்காது. சரிங்களா? கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணுங்க. வச்சுட்டுங்களா?